குருப்யோ நமஹ. நவராத்திரி விழாவின் 4ஆம் நாளான சதுர்த்தியன்று அன்னை தேவி கூஷ்மாண்டா என்ற வடிவம் கொண்டு நம் இல்லம் தேடி வருகிறாள். கூஷ்மாண்டா என்றால் உலகை படைத்தவள் எனப்பொருள். அன்னை ஆதிசக்தி துர்காதேவியின் படைத்தல் உருவமே தேவி கூஷ்மாண்டா ஆகும். முன்னொரு காலம் பிரளயம் ஏற்பட்டு உலகமெல்லாம் அழிந்து போயிற்று. எங்கும் இருள் சூழ்ந்தது. தேவி கூஷ்மாண்டா அப்போது கலகலவென சிரித்தாள். அதனால் இருள் விலகி ஒளி பிறந்தது என புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இவளே படைப்பெண் சக்தி என கூறுவர். இவள் சூரிய மண்டலத்தை இயக்குபவள் என்றும் கூறுவர். இந்த அன்னை 8 கரங்கள் கொண்டவள். இவளின் வாகனம் சிம்ஹ வாகனம். இந்த சிம்ஹ வாகனம் தர்மத்தின் வடிவமாக காணப்படுகிறது. இந்த அன்னையின் 8 கரங்களிலே முறையே பாசம், அங்குஷம், வில், சூலம் இருக்கிறது. இவளின் 8வது கரத்தில் கலசம் இருக்கிறது. இக்கலசத்தில் அஷ்ட சித்தியையும் நவநிதியையும் பக்தர்களுக்கு தர கையிலே வைத்துள்ளாள் அன்னை. வடமொழியிலே கூஷ்மாண்டம் என்றால் பூசணிக்காய் என ஒரு பொருளும் உண்டு. பூசணிக்காய் போன்று தியாகத்தால் அன்னை மகிழ்வதால் அவளுக்கு இப்பெயர் வந்தது என்றும் கூறுவர். உடல் சக்கரங்களிலே இவள் அநாகத சக்கரத்தில் இருப்பவள். இந்த நாளில் யோக சாதனை செய்வோர் இவள் அருள் கொண்டு இந்த சக்கரத்தை அடைவர். கூஷ்மாண்ட தேவியின் அருளானது பாவத்தை அழித்து இன்பத்தை தரவல்லது. இந்த அன்னையின் தியான ஸ்லோகம். சுரசம்பூர்ண கலசம் ருதிராப்ளுதமேவ ச ததானாஹஸ்த பத்மாப்யாம் கூஷ்மாண்டா சுபதாஸ்து மே. தன் தாமரை போன்ற கரங்களில் 2 கலசம் ஏந்தியவளும் தன் சிரிப்பால் உலகை சிருஷ்டித்து அதை பரிபாலனம் செய்பவளாகிய தேவி கூஷ்மாண்டா என் மீது எப்போதும் கருணை பொழியட்டும். பகலும் இரவும் சந்திக்கும் வேளையில் இடக்கால் விரலார் சிவபெருமானிடும் கோலம் சப்த ஒளி கோலம். இதையே சந்தியா தாண்டவம் என்று கூறுவர். இந்த சந்தியா தாண்டவத்திலிருந்து தோன்றியவளே தேவி கூஷ்மாண்டா. இந்த நாளுக்கான அம்பிகை மகாலட்சுமி சிம்மாசனத்திலே அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாள். 5 வயது சிறுமியை ரோகிணியாக பாவித்து பூஜித்தல் வேண்டும். திதி சதுர்த்தி திதி. கோலம் அக்ஷதையால் கோலம் போட வேண்டும். பயன்படுத்த வேண்டிய பூக்கள் செந்தாமரை, ரோஜா. நைவேத்தியம் பட்டாணி சுண்டல், பால் பாயசம், அவல் கேசரி. இவற்றில் ஏதேனும் ஒன்றை நிவேதனம் செய்யலாம். அன்னையை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள்: கடன் தொல்லை தீரும், உடல் வலிமை, மன வலிமை பெருகும். இந்த கூஷ்மாண்டா தேவியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க அன்னையை வணங்கி நாளைய பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.